அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் UK நேரப்படி காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தொடர்ந்து தியானம் செய்யும் முறையை விளக்கி பிரம்மஸ்ரீ பத்ருஜியின் ஒரு இனிமையான இசையுடன் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். அதன் பிறகு இன்று பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் என்பதால் தவத்திரு சத்குரு யோகசுவாமி அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதனை தமாநாதனும் தாராநாதனும் சிறப்பாக நடத்த உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து கலந்துரையாடல் நடைபெறும். இப்பொழுது தியானத்தை பற்றி சிறு விளக்கம். தியானம் என்பது நமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் ஒரு உன்னதமான நெறியாகும். உடல் அசைவின்றி இருக்கும்போது உடல் வசப்படும். உடல் மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்காக 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் எமது தியானத்தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு
அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் பிஎஸ்எஸ்எம் தமிழ் ஐரோப்பா, பிஎம்சி தமிழ் டிவி ஆகிய தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் எமது இப்புனித தியானத்தை தமது அயராத உழைப்பினாலும் ஆர்வத்துடனும் தங்கு தடையின்றி நடாத்தி செல்லும் ஒருங்கிணைப்பாளர்களான திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று பல வழிகளில் உதவி செய்யும் உதவியாளர் மாஸ்டர்ஸுக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இப்பொழுது தவத்திரு சத்குரு சிவயோக சுவாமிகளின் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக இத்தலத்தை நான் தாரா தமா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்தி. மாதந்தோறும் ஆயிலிய நட்சத்திரம் கூடிய வேளையில் எமது மதிப்புக்குரிய யோர் சுவாமிக்கு நன்றி கடனாக, நினைவு கூறும் முகமாக, நல்லவற்றை தொடரும் முகமாக இந்த பூசையை செய்கின்றோம். நீங்கள் எல்லோரும் பங்கு பற்றி மகிழ வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக யோகர் சுவாமி பற்றி சிறு குறிப்பு. ஓம் 3 தரம் ஒலிக்கப்படும். எல்லோரும் அதனுடன் சேர்ந்து சொல்லலாம். தேவாரம் சிவாமோகன், பாடல் விமலா விக்னேஸ்வரன், சிறு சொற்பொழிவு சந்திரிகா, பாடல் தமயந்தி சிங்கார வடிவு, பாடல் வசந்தா மகாதேவா, பாடல் நிர்மலா கூட்டு, பாடல் கூட்டு நிர்மலா லிங்கரட்னம், பாடல் கமலா சிவபாலன், பாடல் பாபு. எல்லோரும் மங்களம் எல்லோரும் பாடலாம். மங்களம் தாராவால் இசைக்கப்பட்டு நிறைவு செய்யப்படும். உங்கள் ஒத்துழைப்பை தாழ்மையுடன் வேண்டி நிற்கின்றேன். இப்போது மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய யோகர் சுவாமிகள் யாழ்ப்பாணத்தில் புறநகர் பகுதியில் உள்ள கொழும்புத்துறை சாலையில் உள்ள இலுப்பை மரத்தின் கீழ் பல ஆண்டுகளாக தீவிர தவங்களை செய்தார். இயற்கையில் இருந்து நகராமல், வானிலையில் இருந்து தப்பிக்காமல், திறந்த வெளியில் 3 பகல் மற்றும் இரவுகளில் தியானம் செய்வதே அவரது நடைமுறையாக இருந்தது. 4வது நாளில் அவர் நீண்ட தூரம் நடந்து சுழற்சியை மீண்டும் பெற இலுப்பை மரத்திற்கு திரும்புவார். தான் வெளிப்புற நடத்தையில் யோகர் சுவாமி தனது குருவின் முன்மாதிரியை பின்பற்றினார். ஏனெனில் அவர் தன்னை அணுக முயற்சிப்பவர்களை விரட்டுவார். சிறிது காலத்திற்கு பிறகு இறுதியாக ஒரு நேர்மையான தேடுதல் உடையவர்களை அணுக அனுமதித்தார். மேலும் பக்தர்கள் அவரை சுற்றி கூடி வந்ததால் அவரது கடுமையான நடத்தை தளர்ந்து கொண்டது. இறுதியில் அவர் தனது இலுப்பை மரத்துக்கு அருகில் உள்ள தோட்டத்தில் ஒரு சிறிய குடிசையை ஆக்கிரமிக்க வற்புறுத்தப்பட்டார். இந்த குடிசை வாழ்நாள் முழுவதும் அடிப்படையாக இருந்தது. ஆரம்பத்தில் பக்தர்கள் வணங்குவதையோ அல்லது கவனித்துக் கொள்வதையோ தடை செய்தார். பக்தர்கள் தங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உதவிக்காக அவரிடம் வருவார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கல்லை போல் முழு அமைதியில் அமர்ந்து இருந்தார். அவர் தவம் செய்வது. அப்போது ஒரு காகம் பறந்து வந்து அவர் தலையில் பல நிமிடங்கள் அமர்ந்தது. அப்படித்தான் நாங்கள் தவம் செய்ய வேண்டும். காகம் இருந்தது, அவருக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்களோ அது குழப்புது, மியூசிக் குழப்புது, இது குழப்புது என்று சொல்றதும் பிள்ளை, அதை விட குறை கூறுவதும் தவத்துக்கு ஏற்றதல்ல. 1935 யோகர் சுவாமி தனது பக்தர்களை சிவனின் வேலைக்காரன் மற்றும் சிவத்தொண்டன் என்று கூறினார். பக்தர்கள் கூடிய போது குடிசை சுத்தம் செய்து பழுது பார்ப்பதன் மூலம் மக்கள் பக்தியை
அவருக்கு வெளிப்படுத்த அனுமதித்தார். மேலும் மனித செயல்பாட்டை புனிதமானது, புனிதமற்றது என்பதை பிரிப்பதை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதுல ஜட்மெண்டல் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி, அடுத்த குரு பூசை ஏப்ரல் 7 திங்கட்கிழமை நடைபெற உள்ளது என்பதையும் உங்களுக்கு சொல்லி, இப்போது நாங்கள் பூசையை ஆரம்பிக்க உள்ளோம். முதலில் நாங்கள் 3 தரம் ஓம் சொல்லி தேவாரம் சொல்ல போகின்றோம். இன்றுமே சூழ்க. முதலாவதாக சிவமோகன் மாஸ்டர், நீங்க வாங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நேரு, வானவர் மேலது நேரு, சுந்தரமாவது நேரு, துதிக்கப்படுவது நேரு, தந்திரமாவது நேரு, சமயத்தில் உள்ளது நேரு, செந்தோவர் வாயுமை பங்கண்டிரு, ஆலவாயான் திருநீரே. உலகலாம் உணர்ந்தோதுதற்கரியவன், நிலவுலாவியன் நேர்மணி வேணியன், அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. நன்றி சிவமோகன். அடுத்து விமலா விக்னேஸ்வரன். யோசுவாமி அவர்களின் ஒரு அருள்வாக்கு பாட்டு. அந்த வாக்கும் பொய்த்து போமோ, அந்த வாக்கும் பொய்த்து போமோ, ஆசா நல்லூர் வீதியிலருளிய, ஆசா நல்லூர் வீதியிலருளிய, அந்த வாக்கும் பொய்த்து போமோ, இந்த ஆன்மா நித்தியமன்ற, அந்த வாக்கும் பொய்த்து போமோ, மங்கையராடவர் மைந்தர்கள் கூடி மகிழ்ந்தும் புகழ்ந்தும் வரதனை தேடி, வந்தனை புரிய வருவார் கோடி, வந்தனை புரிய வருவார் கோடி, செந்தமிழ் நாவலன் செல்லப்பன் சொன்ன, செந்தமிழ் நாவலன் செல்லப்பன் சொன்ன, அந்த வாக்கும் பொய்த்து போமோ, தேங்காயிள நீர் தீங்கனி கொண்டு திருவடி தொண்டு செய்வதை கண்டு, ஐம்புலன் அடங்கி நின்றவருண்டு, ஐம்புலன் அடங்கி நின்றவருண்டு, ஆரறிவாரென ஆசான் சொன்ன,
அந்த வாக்கும் பொய்த்து போமோ ஆசாநல்லூர் வீதியில் அருளிய அந்த வாக்கும் பொய்த்து போமோ கௌரி மனோகரி ஆனந்தாட்சி கமலாட்சி செல்லாட்சி ஐவரும் உவந்து சேவடி கும்பிடு முத்தமன் உவந்து சேவடி கும்பிடு முத்தமன் தவத்தை செய்திட தந்திடு மருளே தவத்தை செய்திட தந்திடு மருளே அந்த வாக்கும் பொய்த்து போமோ ஆசாநல்லூர் வீதியில் அருளிய அந்த வாக்கும் பொய்த்து போமோ இந்த ஆன்மா நித்தியமன்ற அந்த வாக்கும் பொய்த்து போமோ. நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு. நிச்சயமாக அந்த வாக்கு பொய்த்து போகாது. அடுத்து தமயந்தி மாஸ்டர் நீங்க பாருங்க ப்ளீஸ். யோர் சுவாமி போற்றி போற்றி. பெருமானை பார்த்து நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே பாடி தாடுமயிலே ஆண்டவனை கண்டெழுந்து ஆடுமயிலே ஆடுமயிலே வீடுதனைக்கு போதும் சொந்தம் அன்றே வீணாசைப்படுவதெல்லாம் பந்தம் அன்றே கூடு விட்டு போக முன் கும்பிட்டு கொண்டே குழைந்து குழைந்து நின்றாடுமயிலே ஆடுமயிலே பொறி வழி போமெனதை அடக்கிக் கொண்டே பூரண நிட்டையிலே மடக்கிக் கொண்டே அறிவறியாம் இரண்டும் நாமல்லவென்றே ஆனந்தமாய் பணிந்தாடுமயிலே ஆடுமயிலே எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணிக்கொண்டே இடந்திரத்தெழுதை பண்ணி கொண்டே அவ்வியம் பொறாமை கோபம் அகற்றிக் கொண்டே ஆண்டவனை கண்டெழுந்தாடுமயிலே ஆடுமயிலே ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற புத்தியை கேட்டே ஓம் நம சிவாயமென ஜபித்து கொண்டே குருநாதன் திருவடியை கும்பிட்டு கொண்டே கூடி குளித்து நின்றாடுமயிலே ஆடுமயிலே தேசகாலம் யாவையும் மறைந்து நின்றே சிறு பிள்ளையைப் போல மேனம் சிறந்து கொண்டே பேசவும் அறியாமற் போய் கோலங்கொண்டே பெருமானை பார்த்து நின்றாடுமயிலே ஆடுமயிலே தேசகாலம் யாவையும் மறந்து நின்றே சிறு பிள்ளையைப் போல மேனம் சிறந்து கொண்டே பேசவும் யாமை போல் கோலங்கொண்டே பெருமானை பார்த்து நின்றாடுமயிலே ஆடுமயிலே ஆடுமயிலே ஆடுமயிலே. நன்றி, வணக்கம். நன்றாக இருந்தது. நன்றி தமயந்தி. அடுத்து வசந்த மகாதேவ மாஸ்டர் ப்ளீஸ். அன்மியூட் ப்ளீஸ். எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கம். அதிக நாட்களுக்கு பிறகு இன்று யோ சுவாமி என்ற பாட்டு பாட வந்திருக்கிறேன். நான் இப்ப சொல்லு சிவமே என்ற பாட்டு தான் பாட போறேன்.
சொல்லு சிவமே சொல்லு சிவமே சுகம் பெற மார்க்கம் ஒன்று சொல்லு சிவமே சொல்லு சிவமே சொல்லு சிவமே சுகம் பெற மார்க்கம் ஒன்று சொல்லு சிவமே வெல்லும் பகை ஒழிய சொல்லு சிவமே வேறு பொருள் இல்லை என்று சொல்லு சிவமே வெல்லும் பகை ஒழிய சொல்லு சிவமே வேறு பொருள் இல்லை என்று சொல்லு சிவமே அல்லும் பகலும் அற சொல்லு சிவமே அன்பே சிவம் என்று சொல்லு சிவமே அல்லும் பகலும் அற சொல்லு சிவமே அன்பே சிவம் என்று சொல்லு சிவமே கல்லும் கரையக்கனே சொல்லு சிவமே காயமே கோயில் என்று சொல்லு சிவமே கல்லும் கரைய கவி சொல்லு சிவமே காயமே கோயில் என்று சொல்லு சிவமே அல்லலட்டு வாழ வழி சொல்லு சிவமே அகம்பிரமாமி என்று சொல்லு சிவமே அல்லலற்று வாழ வழி சொல்லு சிவமே அகம்பிரமாஸ்மி என்று சொல்லு சிவமே வல்லவர்க்கு நல்ல நன்று சொல்லு சிவமே எல்லாம் சிவன் செயலாய் சொல்லு சிவமே வல்லவர்க்கு நல்ல நன்று சொல்லு சிவமே எல்லாம் சிவன் செயலாய் சொல்லு சிவமே நில்லாது வாழ்வென்று சொல்லு சிவமே நீயும் நானும் ஒன்றென்று சொல்லு சிவமே நில்லாது வாழ்வென்று சொல்லு சிவமே நீயும் நானும் ஒன்றென்று சொல்லு சிவமே பொல்லாப்பிங்கில்லை என்று சொல்லு சிவமே புத்தடியோம் நாங்கள் என்று சொல்லு சிவமே பொல்லாப்பிங்கில்லை என்று சொல்லு சிவமே புத்தடியோம் நாங்கள் என்று சொல்லு சிவமே கொல்லாமை பெரிதன்றே சொல்லு சிவமே கூசாமல்லவர் முன்னும் சொல்லு சிவமே கொல்லாமை பெரிதன்று சொல்லு சிவமே கூசாமலவர் முன்னும் செல்லு சிவமே நல்லோர் நடுவிருக்க சொல்லு சிவமே நாமே நாம் அனைத்தும் என்று சொல்லு சிவமே உல்லாசமாயங்கும் சொல்லு சிவமே உண்மை முழுதும் என்று சொல்லு சிவமே உல்லாசமாயங்கும் செல்லு சிவமே உண்மை முழுதும் என்று சொல்லு சிவமே கல்லார்க்கு கதி என்று சொல்லு சிவமே கட்டி மனத்தை ஆள சொல்லு சிவமே கல்லார்க்கு கதி என்று சொல்லு சிவமே கட்டி மனத்தை ஆள சொல்லு சிவமே சொல்லு சிவமே சொல்லு சிவமே சுகம் பெற மார்க்கம் ஒன்று சொல்லு சிவமே யோசாமியல் திருவடியில் போற்றி போற்றி. நன்றி. நன்றி வசந்த மாஸ்டா. அடுத்து ப்ளீஸ் பஞ்சச்சரம் ஐயா. பஞ்சாச்சலம் ஐயா நிக்கிறீங்களோ? நீங்க என்னன்னு சொல்ல போறீங்களோ? இல்ல. நாங்க அடுத்து
கமலா கலவாணி அம்மா நிக்கிறான் கலவாணி அம்மா, நீங்க என்ன சொல்ல போறீங்களோ? நன்றி. நான் ஒரு பாட்டு தருகிறேன். ஓகே. சாமியாளுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன். எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன். மங்களகரமான பாக்ய பிரகாசன் மங்களகரமான பாக்ய பிரகாசன். மாறாத மௌன தியாக பிரதேசன் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன். அந்த சகாயன் ஆனந்த சாகரன் அன்பர் சகாயன் ஆனந்த சாகரன். அல்லும் பகலும் நல்லை வீதியின் அல்லும் பகலும் நல்லை வீதியின் என் விளையாவும் ஒருத்தனையாண்டவள் இரவும் பகலும் இந்த மனதினில் இரவும் பகலும் இந்த மனதினில் ஆண்டவள் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் எங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன். வஞ்சம் பொறாமை கோபம் வைத்திடும் மாந்தர்க்கு வஞ்சம் பொறாமை கோபம் வைத்திடும் மாந்தர்க்கு அஞ்சாதே என்றருளை ஈந்திடும் சுதந்திரன் அஞ்சாதே என்றருளை ஈந்திடும் சுதந்திரன். கஞ்சமலர் பாதத்தை கனவிலும் மறவோர்க்கு கஞ்சமலர் பாதத்தை கனவிலும் மறவோர்க்கு பஞ்சமிதம் போல் நெஞ்சில் மாண்புடன் நினைப்பவள் பஞ்சமிதம் போல் நெஞ்சில் மாண்புடன் இனிப்பவள் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் எங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன் எங்கள் குருநாதன் எங்கள் குருநாதன். நன்றி. அருமையான பாட்டு. இதுக்கும் ஒரு வித்தியாசமாக இப்போ லிங்காலிங்கரின் அவர்கள் சில வார்த்தைகள் கூறுவார். நிர்மலா லிங்கால் சொல்லுங்க. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நான் இன்று யோகசுவாமி அவர்களின் நலம் தரும் சிந்தனை என்பதை பற்றி சில விஷயங்களை வாசிக்கலாம் என்றிருக்கிறேன். நமது உண்மை நிலை உயர்வு உறைந்த செம்மை நலமெனின் அச்செம்மை நலம் நமக்கு அனுபவமாகாதிருப்பதன் மர்மம் என்ன? நாம் ஏன் புறப்புறப்பாகிய சமுத்திரத்தில் கிடந்து திக்குமுக்குப்படுகிறோம்? இவ்வினாக்களுக்கு சிந்தனை தரும் விடை மறதி என்பதாகும். அதாவது ஆன்மாவே நாம் எனும் அறிவை மறந்து விட்டோம் என்பதாகும். அதனால் வீண் பாவனைகளை மெய்யென்றெண்ணி மயங்குகிறோம். இந்த உடலையும் உலகையும் மெய்யென்றெண்ணி பழக்க வாசனையால் ஏற்பட்டது. ஆகவே நாம் தேகமே மெய்யென்றெண்ணி பழகிய பழக்கங்களை விட்டு ஆன்மாவே நாம் என்று எண்ணுற்று பழக்கங்களை பழக வேண்டும்.
பழக்கம் தவிர பழகுதல் என சித்தாந்த சாத்திரம் கூறும் இச்சாதனையை ஆன்மாவே நாமன்று அடிக்கடி நீ படி துடிதுடிப்பாய் நடி என சிந்தனை விளக்குகிறது. மறந்து போன ஒன்றை மீட்டும் சிந்தித்திருத்தற்குரிய நேரிய வழி அதனை ஞாபகப்படுத்தி பார்த்தலே. ஆதலால் நமது உண்மை நிலை பற்றி எடுத்துரைத்திருக்கும் உண்மை உணர்ந்தோரின் உறுதிமொழிகளை மந்திரங்கள் என மதித்து சிந்தனை செய்தல் வேண்டும். இச்சிந்தனை நிற்கும் போதும் நடக்கும் போதும் எப்போதும் உயிர்ப்புடன் சிந்திப்பதாயிருத்தல் வேண்டும். நரம்பிலும் தசையிலும் இரத்தத்திலும் நிறையுமாறு நினைதலாயிருத்தல் வேண்டும். நினைதல் ஓர் அகமுகமாகிய செயற்பாடாதலால் உள்ளே உள்ளுதல் வேண்டும். இவ்வண்ணம் உள்ள உண்மை மெல்ல மெல்ல வெளியாகும். தானான தன்மை வந்து தலையெடுக்கும். எவன் எதை நினைக்கிறானோ அவன் அதுவாகிறான் என்றோர் மொழி உள்ளதன்றோ. நற்சிந்தனையும் சிந்தி 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 சிவகதி என முழங்குகிறது. சிந்தித்திருத்த துணையான தியான சுலோகங்களாகவே நற்சிந்தனை திருவாய் மொழிகள் பல அருளப்பட்டன. இத்திருநூலின் நடுநாயமாக உள்ள 88 பாடல்களை கொண்ட ஓதுக அது நாம் ஓம் தத் சத் ஓம் என்னும் மந்திர மாலை அது. நாம் என்னும் அகலா தியானத்தை கைவல்யமாக்கும் திருமந்திரமாக்கும். நன்றி. நன்றி நிர்மலா மாஸ்டர். ஸ்ரீகந்தராஜன் மாஸ்டர், ப்ளீஸ். உங்களுக்கு நேரம் இருந்தால் நான் யோகீஸ்வரன் பேர்லின்ல இருந்து அனுப்பியிருக்கிறார் தன்னை அறிந்தால் என்ற யோர்சாமி என்ற பாடல், அதை நான் போட இருக்கிறேன். இப்ப போட போறீங்களா பேந்து போடுறீங்களா? இப்ப போடட்டா? எங்களுடைய ஆக்களை முடிச்சு கொண்டு பேருந்து நாங்க போடுவோம் இல்லையா? 3 minutes. ஓகே. பஞ்சாச்சரம் ஐயா, நீங்க என்ன சொல்ல போறீங்களோ? வணக்கத்துக்குரிய சிவயோக சுவாமி அடிகளின் திருவடி போற்றி 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 போற்றி. நச்சிந்தனையில், அதாவது புது புத்தகம் நச்சிந்தனையில் 297வது பக்கத்தில் கடவுளை காண்பீரோ என்றதை வாசிக்க விரும்புகிறேன். நன்றி. கடவுளை காண்பீரோ, தலையை நிலத்தில் நிறுத்தி பார்த்தால் இறைவனை காண்பீரோ, காலை மேலை ஏற்றி பார்த்தால் கடவுளை காண்பீரோ, மலை மேல் மனவும் செய்தால் மகாதேவனை காண்பீரோ, சிலை போல் இருந்து சிரித்து பார்த்தால் தேவனை காண்பீரோ, கலைகள் பலவும் கற்றுவிட்டால் கங்காதரனை காண்பீரோ, விலைக்கு புத்தகம் வேண்டி படித்தால் விமலனை காண்பீரோ, பாலை குடித்து பட்டினி கிடந்தால் பரமனை காண்பீரோ, வேலை செய்யாமல் வீதியில் திரிந்தால் வேந்தரை காண்பீரோ, மூலையில் இருந்து முணுமுணுத்தால் முதல்வனை காண்பீரோ, சால பசி ஒரு புதுதால் சாமியாவீரோ. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி பஞ்சசாரம் ஐயா. கமலாக்காவை விடுவோமோ ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் விடுவோமோ? கமலாசினி மாஸ்டர். கமலாசினி சிவபால சிங்கம். எல்லோருக்கும் வணக்கம். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அத்துமித பொருள் காப்பாம் எனக்கு அடியார்கள் என்றென்று காப்பாம், அத்துமித பொருள் காப்பாம்
எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பாம். சித்தரும் தேவரும் காப்பாம். இந்த சித்தத்திலங்கு திருவருள் காப்பாம். சித்தரும் தேவரும் காப்பாம். சித்தத்திலங்கு திருவருள் காப்பாம். அத்துவித பொருள் காப்பாம். அட்டவாசுக்களும் காப்பாம். எனக்கு ஆனந்தமான பராபரன் காப்பான். எட்டு திசைகளும் காப்பாம். எனக்கு எங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பாம். பிராணனும் காப்பான். பிரியாதிருக்கும் பிரணவம் காப்பாம். அரபணி வேணியன் காப்பாம். எனக்கு அருளை கழிக்கும் குருபரன் காப்பாம். பஞ்சபுலன்களும் காப்பாம். என்னை பரவும் அடிய அனுதினம் காப்பாம். குஞ்சர முகத்தினை காப்பாம். நல்ல குழந்தை வடிவேலை என்றென் காப்பான். அத்துவித பொருள் காப்பாம். எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பாம். சித்தரும் தேவரும் காப்பாம். சித்தத்திலங்கு திருவருள் காப்பாம். பஞ்சபுலங்களும் காப்பாம். என்ன பரவும் அடியவர் அனுதினம் காப்பாம். குஞ்சர முகத்தவன் காப்பாம். நல்ல குழந்தை வடிவேல் என்றென்றும் காப்பான். அத்துவித பொருள் காப்பாம். அடியார்கள் என்றென்றும் காப்பாம். சித்தரும் தேவரும் காப்பாம். திருவருள் சித்தத்திலங்கு திருவருள் காப்பான். சந்திர சூரியன் காப்பாம். எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்தும் என் காப்பான். மந்திர தந்திர காப்பாம். நன்கு மறைகள் சிவகாம மாநிலம் காப்பாம். சந்திர சூரியன் காப்பாம். எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்தும் என் காப்பாம். மந்திர தந்திரம் காப்பாம். நான்கு மறைகள் சிவகாமம் மாநிலம் காப்பான். அத்துவித பொருள் காப்பாம். அடியார்கள் என்றென்றும் காப்பாம். சித்தரும் தேவரும் காப்பாம். சித்தத்திலங்கு திருவருள் காப்பாம். அத்துவித பொருள் காப்பாம். நன்றி. கமலா மாஸ்டர். அடுத்து சுரிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கு அடுத்தது காந்தி. நன்றி. நான் இப்ப போடுறேன். இது யோகீஸ்வரன் பெர்லின் ஜெர்மனியிலிருந்து அனுப்பியிருந்தார். தன்னை அறிந்தால் என்ற ஒரு பாடல். சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நான் ஒரு பாட்டு அவற்றை நச்சிந்தனையிலிருந்து ஒரு பாடல் பாட போறேன். ஆசான் அருளால் ஆசான் ஆயினே. சிவ தொண்டு செய்வார் தீனறி செல்லார். சிவ தொண்டு செய்வார் உளனைந்தும் வெல்வார். சிவ தொண்டு செய்வார் பிறன் பொருள் வைத. சிவ தொண்டு செய்வார் சிவமே ஆதியும் அந்தமும் அரணார்க்கில்லை. ஆதியும் அந்தமும் ஆன்மாவுக்கில்லை. சாதி சமயமும் சற்குரவர்க்கில். ஓதியுணர்ந்தார் உரைத்தான் நல்லூரில் அருளாளரின் ஐம்பூதத்தியக்கம். அருளால் அறிந்தே ஐம்பொறி மயக்கம். அருளால் அறிந்தே ஐம்புலந்தாய
மயக்கம் அருளால் அறிந்தே ஆன்மாவியப்பே சிவமே தாமென சிந்திப்பார் பெரியோர் சிவமே வேறாக சிந்திப்பார் சிறியோர் தவணறி நிற்பின் தன்னை அறியலாம் அவனறி நிற்பின் பின்னம் உறலாம் ஆசானருளார் அகந்தையழிந்த ஆசானருளால் அருள்மழை பொழிந்தர் ஆசானருளால் ஆனந்தம் விளைந்தது ஆசான் அருளால் ஆசான் ஆயின் சிவத்தை மறைத்தர் தீனறிச்சேரல் சிவத்துள் மறைந்தது தீனறிச்சேரல் அவத்தை ஐந்தும் அருளை மறைத்தன அவத்தை ஐந்தும் அருளால் மறைந்தன தீவ தொண்டு செய்வார் தீனறிச்செல்லார் யோ சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி 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 காந்திமதி. நாங்க இன்றைக்கு மங்களம் நான் மலர் எடுத்து பூசை பண்ணுவோம் மங்களம் என்றதான் எடுக்க போறேன். நீங்க வசனத்தை எடுத்து வச்சிருந்தீங்களா கடைசியா படிக்கலாம். இப்போது வசந்தமாகாதவன் நீங்க என்ன சொல்ல போறீங்களோ? நீங்க இப்ப கடைசியா ரெக்கார்ட் பண்ண பாட்டு உண்மையில யோகசுவாமியோட பாட்டா அல்லது வேற ஏதாவது பாட்டா? இன்றைக்கு யோகசுவாமியோட பாட்டு அவற்றை நச்சிந்தனை அதுகளைத்தான் வாசிக்க வேணும். அப்படி ஒரு ஆள் தொடங்கினா பேருந்து எல்லாரும் வேற வேற பாட்டுகள்லாம். அப்ப யோகசுவாமியோட நாள் யோகீஸ்வரன் தான் அனுப்பி இருந்தார். யோகசாமியோட பாட்டு யார் அனுப்பினாலும் அவைக்கு சொல்லணும் யோகசுவாமியோட பாட்டை மட்டும் பாடி அனுப்புங்க. அத நீங்க இனிமேலும் சொன்னா நல்ல அதுக்காகத்தான் சொன்னேன். நன்றி வணக்கம். நன்றி. அதே நேரத்துல நான் ஒரு கேள்வி ஓம் பூம் புவசோகா சொல்லலாமா இதுல? என்னண்டு? ஓம் பூம் புவசோகா அந்த மந்திரம் சொல்லலாமா இதுல? அது அம்மன் தானே? அதுவும் சொல்றேன். ஓகே ஓகே ராஜேஷ். ஓகே அது வேண்டாமா? அடுத்த முறை செய்வோம். ஓகே அடுத்து இப்போது பாட இருப்பவர் பாபு சண்முகநாதன். Where are you? Is there? அப்பா பாபு ஏழாம் தேதி நடைபெறும். யார் செய்தாலும் நீங்கள் என்ன செய்ய போறீங்கள், எந்த பாட்டு செய்ய போறீங்கள் என்று எழுதினால் அந்த கன்ஃபியூஷன் ஒரே பாட்டை திருப்பி திருப்பி பாடாமல் இருக்கலாம் என்று நான் நம்புறேன். உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். ஆனந்தி பாலதாசன் நீங்க என்ன சொல்ல போறீங்களோ? படிக்கவா? படியுங்கோ. அடுத்த ஆனந்தி பாலதாசன் இல்ல பாமாச சேட்டும் நான் அடுத்த முறை. தேங்க்யூ. யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. தினமே யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. தினமே யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. தவநிலையோர்கள் பணியும் சொற்பாதம் தவநிலையோர்கள் பணியும் சொற்பாதன் சரவண பவகுக சண்முகநாதன் சரவண பவகுக சண்முகநாதன் யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. அவநிலையோர்கள் பணியும் பொற்பாதம் அவநிலையோர்கள் பணியும் பொற்பாதம்
சரவண பவகுக சண்முகநாதன் சரவண பவகுக சண்முகநாதன் யோக குருநாதன் திருமலர் பாதன் தரிசனம் நினை மனமே அன்பர்கள் இடர் தம்மை அகற்றும் சுசீலன் அன்பர்கள் இடர் தம்மை அகற்றும் சுசீலன் அம்மை வள்ளி தெய்வானை மகிழோனன் அம்மை வள்ளி தெய்வானை மகிழோனன் என் பிழையாவும் பொறுத்தருள் சீலன் என் பிழையாவும் பொறுத்தருள் சீலன் இன்பம் என்னாலும் தரும் சுந்தர பாலன் இன்பம் என்னாலும் தரும் சுந்தர பாலன் யோக குருநாதன் திருமலர் பாதன் தரிசனம் நினை மனமே. நன்றி, வணக்கம். நன்றி. வேறு யாரும் பாட போறீங்களா? என்ன சொல்ல போறீங்களா? ப்ளீஸ். இல்லை. அப்ப நாங்கள் மங்களத்தை பாடி நாங்கள் முடித்துக் கொள்ளுவோமா? நிறைவு செய்வோமா? ஓகே. மங்களம் வந்து நன்றி தாரா. அன்னாரின் ஆசையுடன் இந்த பூசை நன்கே நடைபெற்றது. பாட்டுக்களால் சுவாமி மட்டுமல்ல, எனக்கும் எல்லோருக்கும் மனம் குளிர்ந்தது. எல்லோரும் இன்புற்று வாழ வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஒத்தாசைக்கு எனது பெரும் பெரும் நன்றிகள். வணக்கம். அறிவித்தல சொல்ல இருக்கிறேன், சொல்லட்டுமா? உங்களுக்கு டைம் சரியா? ஆமா, எங்கிட்ட முடிச்சுட்டேன். அறிவித்த சொல்ல விட்டுட்டோம். என்ன இது நாளைக்கு காலமே சேர் எக்ஸசைஸ் இருக்கு. 9 AM UK டைம். 11 o'clock முத்தியா ராமநாதனுடைய பேச்சு இருக்கு. மனமங்கே வேர் இஸ் த மைண்ட் என்ற தலைப்பில் பேச வருகிறார், தொடர்ந்து பேச வருகிறார். இது பார்ட் 2. இரவு 8 மணிக்கு நிவேதா உதயராஜா அவர்கள் வரலாற்றை தொலைத்த தமிழர் என்ற தலைப்பில் பேசுகிறார். தேர்ஸ்டே வழக்கம் போல 9 AM சரோஜா நலந்துவனுடைய யோகா நிகழ்ச்சி. 11 மணிக்கு வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொள்வது, பிரமிட் மாஸ்டர் சந்திரகலா. வியாழக்கிழமை இரவு 8 PM கலம்பை நிகழ்ச்சி வழக்கம் போல நடைபெறும். இவ்வளவுதான் நிகழ்ச்சி நிரல். மிச்சத்தை ஒவ்வொரு நாளும் இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே. ஒவ்வொரு நாளும் ஒரு தியானத்தின் பிறகு அருமையான பேச்சாளர்கள் வருவார்கள். நன்றி, வணக்கம். ஒன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது, அருமையா இருந்தது. நேரம் போனதே தெரியவில்லை. எல்லோரும் அவருக்கு பாராட்டியும் வாழ்த்தியும் இன்றைய பங்கு பெற்றியவர்கள் எல்லோருக்கும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டி போவோம்.
இப்போது அருந்ததி மாசுவை அன்பாக அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மிகவும் சிறப்பாக நிகழ்ச்சிகள் யோசுவாமியின் அவற்ற நாள் பூசை மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் நடந்தது. என்னென்றால் நீங்கள் முதலே பேர்களை கொடுத்துருங்கோ, எல்லாட்டி அவைகளுக்கு கஷ்டம். இந்த போன முறை கடைசி நேரங்களில் பேர் வந்தபடியாத்தான் சில பேரையும் நான் விட்டு கொடுத்தேன். நான் என்னென்றால் சரியில கடைசி நேரத்தில் பேர்கள் வந்தது. ஆனபடியா நீங்கள் தயவு செய்து பேர்களை முதலே கொடுத்துருங்க. 7ஆம் தேதின்னு சொல்லியாச்சு. கொடுக்காதபடியாத்தான் அந்த மற்றாக்கள பேரை போடா இல்லை. ஆனபடியா குறை நினைக்காதேங்கோ. என்னென்னா முதலே அவள் பேரை கேட்கறதுங்க குரூப்ல போட்டிருக்குது. விரும்பி நாட்கள் பேரை கொடுங்கோண்டு. சில பேர் கொடுக்காதபடியாத்தான் பேர்கள் வாசிக்கப்பட நடந்தது. இந்த பங்குனி ஆயில்யம்ன்றது மிகவும் அருமையான நாள் இன்றைக்கு. மற்றது நீங்கள் 2 பேரும் தம்மா மாஸ்டர் தாரா மாஸ்டர் 2 பேரும் மிகவும் அருமையாக நடத்தினீர்கள். பாட்டு பாடின ஆக்களும் நல்ல வடிவா பண்ணோட பாடினீங்கள். நல்லா இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அது சொல்றதுக்கு தான் எடுத்தேன். நல்லா இருந்தது. பாட்டு பாடினவை எல்லாம் நல்ல வடிவா பாடினவங்க குளிர்மையா இருந்துச்சு இல்லையா? வசந்தமாகதுன்னு நீங்க சொல்லுங்க. வணக்கம். திரும்பவும் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு. நீங்க எல்லோரும் மிகவும் நன்றாக செய்தீங்க. நீங்க தமா மாஸ்டர்